ஹலோ गाइस வெல்கம் பேக் டு ஏஎஸ்எல் அனிமேஷன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டே நேரத்தை நடிக்க தேவையில்ல, டேரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோ அந்த இடத்துல அந்த சவ பெட்டியை திறக்கிறதுக்காக அதுக்கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ண ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணி ஹீரோவோட வாயில ஹீரோ சொல்லாத முன்னே எதையோ சொல்ல வச்சிருக்கோம். இன்னைக்கான எபிசோட் அதனால தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு நான் உன்னோட வழியில பயணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி சொல்லணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லையே. அது மட்டும் இல்லாம இது காட்டின அந்த போர் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம்னே புரியலையே அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கலரை எதையோ ஹீரோ கிட்ட காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த இடத்துல காட் ஸ்பிரிட் அதை பத்தியும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு. சே என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அந்த கலரை திறக்கிறதுக்காக கிளம்புறான். இந்த இடத்துல நடந்ததை ஹீரோவுக்கும் தெளிவாக காமிக்கல. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் இந்த இடத்துக்குள்ள அதை பத்தி தெளிவாகவும் பேச விருப்பப்படல. ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டான். இருந்தாலும் இதை திரும்பவும் திறந்து பார்க்கணும், இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சுத்தி சுத்தி திறந்து பார்க்க ஒன்னும் முடியல. ஹீரோட கையை பூரா அந்த இடத்துல காயமானது மட்டும் தான் மிச்சம். போச்சு ஹீரோ கையை வச்சு நின்னுகிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்கறான், இது மட்டும் இல்ல நான் இன்னும் நிறையவே செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான். இது ஒர்க் ஆகலன்னு பார்த்தாம என்னோட தண்டர் ஸ்பியர் யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் அந்த இடத்துல அசைக்க கூட முடியல. அதை இது ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்காக தான் திறக்கும் போலக்குது. நம்ம இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி மேல வந்துடுறான். இந்த இடத்த சுத்தி இருக்கே இந்த 9 டிராகன்ஸோட எலும்புகள் இதெல்லாமே ஒரு பெரிய ரிவரை கடந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது கண்டிப்பா ரியல் டிராகனா தான் இருக்கும். இதுக்குள்ள ஏதாவது விலை மதிப்பு இல்லாத பொருள் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதுக்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்க ஆஹா இது எல்லாமே ரியல் டிராகனோட போன் தான், இருந்தாலும் இதுல ஒரு செதையை கூட காணுமே அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ செதை இல்லாதவே போன் வச்சு சமைக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் ஹீரோ யோசிச்சது மொத்தமே சமையலுக்காக தான் போல. ஹீரோக்கு பின்னாடி ஒரு ப்ளூ லைட் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஹீரோவும் சடனா திரும்பி பார்க்க என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளூ ஃப்ளேம் இருக்கு. அதுல இருந்து ஒரே துளி ப்ளூ ஃப்ளேம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கிட்ட இருந்து ஓடுறா ராசான் அந்த இடத்துல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு. அது போயிட்டு ஒரு பாறையில விழுகுது. ஆனா அந்த இடத்துல அதுக்கே பெரிய டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ இந்த அட்டாக் காற்றிலேயுமே கொண்டுடும் போலயே வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா அது ஹீரோ பின்னாடி வந்து நிக்க மிஸ்டர் ஃபயர் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அந்த டிராகனுங்களோட எலும்பு தான் வேணும்னா நீங்க எடுத்துக்கங்க, நானும் உங்களுக்கு நாலு சேர்த்து தரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்க கோவப்படாதீங்க பேசி தீர்த்துக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான் ஃபைட்டுக்கோசரம். ஆனா ஃபைட்டுக்கு தயாரானது எதையோ பார்த்துட்டு அந்த இடத்துல விறுவிறுன்னு பயந்து ஓட ஆரம்பிக்குது. அடடா எங்க போனீங்க சார் அப்படின்னு மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ளன்ட்டு பின்னாடி பார்த்தா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளேம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிடுறான். இதை வந்து குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஃப்ளேம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளேம்னு சொல்லியிருப்போம். அதை அந்த ப்ளூ ஃப்ளேம் பயந்து ஓடனே இதை பார்த்து தானே அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்கு. அது ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஹீரோக்கு முன்னாடி அது பயங்கர உருவத்துல மாறிக்கிட்டு இருக்கு. அதோட சீனை கட் பண்ணி ஹீரோக்கு டாட்டா காமிச்சிட்டு இப்ப வேற ஒரு பிளேஸ்க்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணும் பையனும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த செலஸ்டியல் அகாடமியில சேரணும்னா நம்ம இந்த வழியில தானே போகணும் அப்படின்னு மாதிரி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கே வழி மறந்து போச்சு, முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு ஒரு கோஸ்ட் மாதிரி வர ஐயோ பேய் பேய் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கதறிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பசங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு ஓடிறாங்க அந்த இடத்துக்குள்ள இருந்து. அந்த இடத்துல சடனா வந்த ஆளும் கிளம்ப அதுக்கப்புறம் திரும்பவும் ஹெல்ப்புக்காக இன்னொரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் ஒரு பேய் மாதிரி ஒருத்தர் தான். அவனும் இந்த பார்த்துட்டு இந்த இடம் கட்டிடங்கள்லாம் ரொம்பவே உடஞ்சு போயிருக்கு, இந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் தான் சுத்திக்கிட்டு இருப்பான், அந்த பைத்தியக்காரன் உங்களை பயன்படுத்த நினைச்சிருக்கான், நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க. பொடிப்பையில நீ ரொம்ப புடிவாதமா இருக்கு, அது மட்டும் அரகண்டாவும் இருக்க, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ மட்டும் என்னோட டிசிப்ளினா வந்துட்டனா கண்டிப்பா அது உனக்கு தான் நல்லதா இருக்கும், ரெண்டு பேரும் சந்திக்கணும்ன்றது விதியில விதிக்கப்பட்டது அப்படின்னு மாதிரிலாம் அந்த இடத்துல ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. வா அந்த பைத்தியக்காரன் தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி கூட்டு போறாம நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாம உன்னோட சொந்தக்காரங்க உனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கான தண்டனை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவரோட பெரிய உருவத்தை வச்சு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளேம்ல இப்போ ப்ளூ ஃப்ளேம் தான் மேல சுத்திக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துல அந்த ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த ஃப்ளேம் அட்டாக்ல இருந்தெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டு டாச் பண்ணி போய்கிட்டு இருக்க. ஒரு அட்டாக்கு ஹீரோ பெரிய டேமேஜ் ஆகி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. கீழே இருந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளேம் மேல ஹீரோ மேல நோக்கி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ சந்தில இருக்கிற கேப்புங்க எல்லாம் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த போனுங்களுக்கு எல்லாம் நடுவுல இருந்து கூட எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஹீரோவை விட ஹீரோ சுத்தி இருக்கிற அந்த பள்ளத்தாக்கங்களுக்கு தான் அடி பலமா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிச்சு போன்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இருக்கான். எக்கச்சக்கமான கல்லுங்கலாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள. ஹீரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்தெல்லாம் டாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. கடைசி வரைக்கும் திரும்பி ரிட்டர்ன் அட்டாக் பண்ற மாதிரிலாம் இல்ல. இப்ப ஹீரோ இந்த இடத்துல ஒரு கல்ல அட்டாக் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. என்ன விதமான கொல்லக்கூடிய அட்டாக்டா அது சாமி. அப்படி அந்த விசித்திரமான பொட்டிக்குள்ள வந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாப்போம் அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் அட்டாக் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு ஒரு பெரிய ஸ்டோன் அட்டாக் நடந்துச்சு அந்த இடத்துக்கு. ஹீரோ அந்த இடத்துல நடந்து போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு 5 விதமான டாலிசமும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த ஃப்ளேம் மாதிரி தான் இருக்கு. மேஜிக் பவர்ஸை ஈஸியா உடைக்கக்கூடிய இந்த ஸ்டோன் அது மட்டும் இல்லாம 5 விதமான டாலிசங்க இந்த இடத்துக்குள்ள வந்தது வேஸ்டா போயிடுன்னு நினைச்சான். பரவாயில்ல இதுவாச்சு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னமோ இதை பார்க்கும்போது ஃப்ளேம்னு நினைச்சாங்கன்னாங்க. ஆனா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு. என்னன்னு ஒன்றும் புரியல. போக போக தான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஹீரோவும் அந்த சவ போட்டியை பார்த்துட்டு இதை என்னால புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் இது வெளியே இருக்குது ஆபத்து. மத்தவங்க யாருன்னா பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இன்னொரு டாலிசம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ அந்த டாலிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா, இந்த இடத்துல ஒரு பழிபீடு இருந்தது மட்டும் தெரியுற மாதிரி அந்த இடத்துல சவ பொட்டியே இல்லாத மாதிரி மாற்றி விட்டுறாரு. அந்த இடமே இப்ப ஃப்ரீ ஆயிடும். ஹீரோ அடுத்த நிமிஷமே இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். எங்கன்னா டியான் அகாடமிக்கு தான். இந்த அகாடமியோட ஃபுல் நேம் டியானியான் அகாடமி. இந்த அகாடமிக்குள்ள தான் காமிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்ல எக்கச்சக்கமான பேர் சலசலன்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோவும் இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். ஹெவன் மென்டிங் செக்ட் மத்த பிரிவுகளுக்கு மட்டும் இல்லாம இது ரொம்பவே பறந்து விரிஞ்சு பிளேஸ்ன்றதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி முழுசா தெரிய வாய்ப்பு இல்லை. யுவாண்டியன் லேண்ட்ல நடந்த விஷயத்தை பத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனர்ஜி வரத்தை பார்த்துட்டு எல்லாருமே அந்த இடத்துல மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. மேல இருக்கிற அந்த காட்ஸோட கலரில இருந்து அந்த உருவம் வந்திருக்கு. கண்டிப்பா இது அந்த பெங்குவோட எனர்ஜியா தான் இருக்கணும். அவங்களோட புரிதல் இந்த அளவுக்குலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி அந்த இடத்துல பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பெங்குன்ற பொண்ணை வாய்டில வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கூட தெரியாம இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் உள்ளுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸுக்குள்ள ஒரு பொண்ணும் பையனும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் அந்த இடத்துக்குள்ள வர எல்லாருமே உள்ள அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளு 2 பேருமே ரொம்ப அரகண்ட் இல்ல, ஆனா ஒரு அளவுக்கு அரகண்டா இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோவும் எதுக்காக இந்த இடத்துல இத்தனை பேர் கூடி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயமே தெரியாத நீ எதுக்குடா உள்ள வந்த, கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த பொண்ணு கடுப்பா பேசிக்கிட்டு இருக்க. யாராவா பஜாரியா இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக இவங்க இந்த அளவு கத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க அந்த 10 அழகில ஒருத்தங்க தான் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடே சத்தமா பேசாத, அவங்க அந்த 10 அழகிகள் லிஸ்ட்ல கிடையவே கிடையாது. அவங்க ஏற்கனவே அதை வந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அவங்களால இதுக்கு மேல அந்த லோட்டஸ் குளத்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இதுதான் விஷயமா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ள உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து நீங்க எதுக்காக என்கிட்ட இந்த அளவுக்கு கோவமா நடந்துக்கிறீங்க, இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாவே எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதுவும் தெரியாம வந்தா அப்படிதான் தம்பி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் கையை கட்டுக்கிட்டு இவன் வேற குறுக்க வந்துட்டானா, எனக்கு பசங்கெல்லாம் பேசினா அவ்வளவோ பிடிக்காது, உள்ள போறதுக்கு வழி மட்டும் தான் வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ளெல்லாம் போக முடியாது, ஆல்ரெடி இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வேற வழி இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அடுத்தது நடக்க 1 வருஷம் ஆகுமா. அப்படியே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அதுக்கு ஒரு வழி இருக்கு, சொர்க்க படிக்கட்டு அப்படிங்கிற ஒண்ணு நீங்க கடந்து போகணும், அது கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க அதை கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம 10 அழகான ஃபேரிங் மட்டும் குளிக்கிற அந்த தாமரை குளத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோ இது நல்ல வாய்ப்பா இருக்கு, அப்படின்னா என்னோட புத்தா லோட்டஸ் ரிஃபைன் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சரி நானு அப்படின்னு சொல்லும்போது சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆஹா ஒருத்த நம்ம 10 அழகான ஃபேரிஸிங்களையும் ஒன்னா வர சொல்லியிருக்கான், எதுக்காகனா இப்ப அவன் அந்த போட்டியில கலந்துக்க போறானா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வரும்ன்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு 7 மணி நேரம் டிராவலிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு கண்டிப்பா என்னால முடிஞ்சிச்சுன்னா வீடியோ போட்டுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் என்னோட காலேஜுக்கு இப்பதான் போறேன், அதனால தான் சரி ஓகே கைஸ், எப்படியா நான் காலேஜுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக கூட வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி முடியல என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மார்னிங் வீடியோ வரதுக்கான ரொம்ப லேட்டான காரணமும் இதுதான், ஏன்னா கிளம்புறதுக்கு நான் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை முன்னாடி தேவை. இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.